பேசுறதுக்கான எந்த தலைப்பு எனக்கு கிடைச்சாலும் சலிக்காம மணிக்கணக்கா பேசுற ஆளு. இது என்னங்க புது தலைப்பு, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னாங்க. ஏன்னா இன்றளவும் இந்த தலைப்பு விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் உட்பட்டுதான் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு மேடையில நான் ஏறி பெண்ணியம் பேசும்போது என்னுடைய ஆண் நண்பர்கள் இருக்காங்களே, மேடம் எப்ப பார்த்தாலும் பெண்ணியம் பெண்ணியம் பெண்ணியம், நாங்க எங்க வீட்டில் வாயை மூடிட்டு ஓரம் போய் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு மேல பெண்களுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஒரு பெண் தன்னுடைய பாதையில் வெற்றி அடைய இந்த நவீன காலத்தில் நம்மளுடைய எதிர்காலம் பெண்கள் கையில் இருக்கு அப்படின்ற ஒரு சான்று கூற்றாக என்னுடைய சொற்பொழிவை நான் ஆற்ற விரும்புகிறேன். பெண்கள் எப்பவோ வென்றுட்டாங்க. காரணம் என்னன்னா, முதல்ல பெண்கள்லாம் பேசுவாங்களான்ற காலம்லாம் போய் இப்ப பெண்களுக்காகவே தனி விழா, அதுல பெண் ஆடியன்சஸ் இருக்காங்க. சொற்பொழிவாற்றுறதுக்கு கெஸ்டா ஒரு பெண் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுவே ஒரு வெற்றி தானே. பெண்ணியம்னா என்ன? பெண்மையை விட்டு கொடுத்துட்டு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறது பெண்ணியமா? இல்ல ஆணுக்கு பெண் நிகர்னு சொல்லிட்டு சுத்துறது பெண்ணியமா? ஒரு ஆண் போடுற ட்ரெஸ்ஸை நான் போட்டுப்பேன், இரவுல என்னால பயணம் செய்ய முடியும், ஆணுக்கு நிகரா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சுத்துறது பெண்ணியமா? பெண்ணியம்னா என்ன? அறியாமையை அறியாமல் ஆக்குவது பெண்ணியம். ஆண்களும் பெண்களும் எப்படிங்க சமமாக முடியும்? இப்பத்த காலகட்டத்தில் நகை வழிப்பறி பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் நடக்குது. தனி வீட்டில் நடக்கிற கொலை முக்காவாசி எல்லாம் தனியா பெண்கள் இருக்கிற வீட்டில் தான் நடக்குது. மனிதர்களை படைத்த பிரம்மனுக்கே தெரியும் பெண் வலிமையானவள் என்று. அதனால்தான் அவளுக்குள் வைத்தான் கருவறையை. படைத்த பிரம்மனுக்கு தெரியும். பெண்ணியம் என்றால் பெண்மையை பாதுகாத்தல். பெண்ணியம் என்பது பெண்மையை பாதுகாத்தல். பெண்மையையும் மென்மையையும் விட்டு கொடுத்துட்டு ரகடா சுத்துறது பெண்ணியம் அப்படின்றது பெண்ணியம் கிடையாது. பெண்ணியம் என்பது பெண்மையை போற்றுவது. பெண்ணியம் என்பது பெண்மையின் மகத்துவத்தை பரப்புவது. எங்க இருந்து இதுக்கான அஸ்திவாரத்தை போட முடியும், எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எங்கிட்ட ஒரு பெற்றோர் தன்னுடைய 8 வயது சிறுவனை சைல்டு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வராங்க. அவங்களுடைய கோரிக்கையும் குறையும் என்ன அப்படின்னா, தன்னுடைய சிறுவன் 4-5 மாசமா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு மறுக்கிறாங்க. இவங்க கெஞ்சி பார்த்துட்டாங்க, கொஞ்சி பார்த்துட்டாங்க, அடிச்சு பார்த்துட்டாங்க. பையன் முரண்டு பிடிக்கிறான், வழிக்கு கொண்டு வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல மனோதத்துவ நிபுணர்கிட்ட கூட்டு போலான்ட்டு வராங்க. அந்த பையனும் லேசுப்பட்ட பையன் இல்லை, எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு. அந்த பையன் மெதுவா எங்கிட்ட வந்து அதுக்கான காரணத்தை சொல்றான். டாக்டர், ஒரு நாள் என்னுடைய வகுப்பறையில நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்ட்டு ஒரு பெண் ஆசிரியை, டீச்சர் பெண் ஆசிரியை என அடிச்சிட்டாங்க. நான் ஓன்னு அழுதேன். அதுக்கு அந்த பெண் ஆசிரியை, திரும்ப சொல்ற பெண் ஆசிரியை என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ என்ன பொம்பளை பிள்ளையா அழுகிற, ஆம்பளை பைய மாதிரி நடடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஆசிரியை போயிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னோட பள்ளி வகுப்பில் பயிலும் சகல மாணவ மாணவிகள் அவரை வந்துட்டு கேலி பண்றது. ஏ கேர்ள், நீ கேர்ள் அப்படின்னு கேலி பண்றது. அது அந்த பையனுக்கு ஒரு விரக்தி ஆயிட்டு, திரும்ப நம்ம வகுப்புக்கு போனா நம்ம இந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு போகாம இருந்திருக்கான். இதை கேட்ட உடனே எனக்கு என்ன பலார்னு அடிச்ச மாதிரி இருந்து. எவ்வளவோ மேடைகள்ல ஏறி பெண்ணியம் பேசியிருக்கேன். ஆனா எங்க பேசணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்ற விழிப்புணர்வு எனக்கே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஞானம் பிறந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பையனை தன்னுடைய சக மாணவர்கள் நாயன் திட்டிருக்க மாட்டாங்களா, பேயன் திட்டிருக்க மாட்டாங்களா? தன்னை ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணும்போது மனசை விட்டு போறானா? நம்ம எப்படிப்பட்ட சமுதாய கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப எங்க மாறணும், ஏதா மாத்தணும்? தன்னை ஒரு பெண்ணோட
கம்பேர் பண்ணும்போது மனசு விட்டு போறானா நம்ம எப்படிப்பட்ட சமுதாய கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப எங்க மாறணும்? ஏதா மாத்தணும்? ஒரு தவளைய கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டா எகிரி குதிச்சு தலை தெறிச்சு ஓடி போகுமா இல்லையா? அதே தவளைய குளிர்ந்த நீர்ல போட்டா அது பாடுக்கு நிம்மதியா உலா வரும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சூடு வைங்க. அது சூடாக சூடாக அந்த தவளை அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரியே தன்னை அப்படியே மாத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அதாவது அப்படியே இருந்து பழகும். அதுக்கு பின்னாடி உள்ள பின் விளைவுகள் தெரியாது. ஒரு கட்டத்துல தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதுக்கு குதிக்க வராது. அந்த சுடு நீரில் வெந்து மடிந்து போகும். அந்த தவளை போல்தான் இப்போ பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம சமுதாய கட்டமைப்பில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, எதை சீர் செய்யணும்ன்ற ஒரு அறியாமையில் இருந்து கல்யாணம், தூக்கம், குழந்தை, ஒரு பெண்ணுடைய பிறப்பின் அர்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற கட்டமைப்போடு முக்காவாசி பெண்கள் இங்க நடமாடுறாங்க. தன்னுடைய மகத்துவமா ஒரு பெண்ணுக்கு அறியப்படுத்துறதுக்கு இங்க ஆள் இல்லை. சரி, இப்ப அந்த சிறுவன் கதைக்கே திரும்ப வருவோம். பெண் தான் அழுகணுமா? அந்த சிறுவனை வளர்த்த பெற்றோர்கள் ஏன் சொல்லி வளர்க்கல? எங்க வீட்டுக்கு வீடு தனி மனித ஒழுக்கமும் விழிப்புணர்வும் ஏற்படாம மேடையில எங்களை மாதிரி ஆட்கள் எவ்வளவு கத்தினாலும் என்ன மாற போகுது? மாற்றம் எங்கிருந்து வரணும்? உங்க ஒவ்வொருத்தட்ட இருந்து வரணுமா இல்லையா? இப்ப விழிப்புணர்வு எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, விழிப்புணர்வு ஆண்களுக்கு கொடுக்கணும். பெண்ணியத்தை யாருனால காக்க முடியும் தெரியுமா? ஆண்கள்னால துணை நிற்கதான் முடியும். பெண்ணியத்தை காக்கிறது ஒரு பெண்ணால தான் முடியும். ஒவ்வொரு ஆணின் முதல் காதலி தாய். ஒரு பெண்ணியத்தை உருவாக்குவதும் அழிப்பதும் ஒரு தாய், ஒரு பெண் கையில் இருக்கிறது. ஆண் பிள்ளையை ஏந்தும் அதே மடிதான் பெண் பிள்ளையையும் ஏந்துகிறது அல்லவா? நம்ம கட்டமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? விடிய காத்தால ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் பாருங்க. குடும்ப தலைவன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆனா நிம்மதியா இருக்கிறாரு. குடும்ப தலைவி அதாவது தாய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? காலையில சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு ஆண் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கும்? அதே வீட்டு பெண் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பல வீட்டுல பெண் பிள்ளைகள் விடிய காலத்துல என்னதான் படிக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு வீட்டு பணிக்கு உதவிக்கிட்டு இருக்கும். இதுதான் இப்பத்த சமுதாய கட்டமைப்பு. ஒரு சொற்பொழிவுல நான் ஒரு கதை கேட்டேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அதாவது வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. சுத்தி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே கிடையாது. 4 சித்தாள்கள், ஒரு மேஸ்திரி இருக்காங்க. அதுல ஒரு சித்தாளுக்கு 2 பிள்ளைகள். 5 வயசுல ஒரு பெண் பிள்ளையும் 8 வயசுல ஒரு ஆண் பிள்ளையும். அவங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு தன்னுடைய தந்தையை பார்க்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வராங்க. அப்பா அந்த சமயம் மதிய உணவுக்கு வெளியே சாப்பாடுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆளே இல்லை. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க, விளையாடுவாங்க. சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? படிக்கட்டெல்லாம் முழுசா கட்டி கூட முடிக்கல. அந்த 5 வயசு பெண் பிள்ளை ஒல்லியா இருக்கும், எலும்பு தோலுமா இருக்கும். இந்த 8 வயசு ஆண் பிள்ளை நல்லா பல்கா இருப்பான், முரட, அவ்வளவு குண்டன். 2 பேரும் ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆண் பிள்ளை ஸ்லிப் ஆகி 3வது மாடியில இருந்து கீழே விழுகிறான். ஒரு கயிறை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அந்த பையனை யார் காப்பாத்துவா? பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த பெண் பிள்ளை எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய தன்னுடைய 5 வயது தங்கை முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறா, போராடுறா, இழுக்கிறா, இழுத்து கொண்டே இருக்கிறா. கடைசியில தன்னுடைய 8 வயது வலிமையான, உடம்பளவில் வலிமையான தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுகிறாள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சித்தாள்கள், மேஸ்திரி எல்லாம் அங்க வராங்க. இவங்க நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. யாருமே நம்பல. இது எப்படி சாத்தியம்? யாருமே நம்பல. இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. வாய்ப்பு நிச்சயமா இருக்கு, இந்த சம்பவம் நிச்சயமா நடந்திருக்கலாம். உடனே அவங்க சொல்றாங்க, முதியவரே, நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் உளராதீங்க, இது எப்படி சாத்தியம்?
அந்த முதியவர் சொன்னார், அந்த பெண் பிள்ளை நிச்சயமா இந்த ஆண் மகனை காப்பாற்றி இருப்பாள். ஏனென்றால் அங்க, பெண்ணே நீ வலிமை இல்லாதவள், உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்ல ஒரு ஜீவன் அங்கு இல்லை என்பதனால், செய்ய முடியாது, இத பண்ண முடியாது, அவ பண்ணி தோத்து போயிட்டா, இவ பண்ணி தோத்து போயிட்டா, எல்லாம் மத்த எடுத்துக்காட்டு. அதை பார்த்து 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 வீணா போயிட்டு வாழ்க்கை நமக்குன்னு ஒரு முயற்சி இல்லாம அந்த தவளை மாதிரி சுடுதண்ணியில வெந்து செத்துட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த தலைமுறையில அதிகமாக இருக்கு. நான் ரொம்ப மேலே ஏறி பெண்ணியம்லாம் பேசும்போது என் கூட படித்த சக மாணவர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ எங்களுக்குள்ள தோழிகள்லாம் நாங்கள் கொஞ்சம் நல்லா கலாய்ச்சிப்போம். என்னுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, நான் மேட்டுப்பாளையம்ல பிறந்தேன், கோயம்புத்தூர் பக்கத்தில். அது ஒரு கிராமம். நான் வாழ்ந்த வீட்டினுடைய முறை எப்படி அப்படின்னா, பெண் வந்துட்டு வெளியே விளையாட போக மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த டைமுக்கு விளக்கு ஏற்றி ஆகணும். ஒரு கட்டமைப்போடவே இருந்தேன். 5 வருஷம் அத்லெட்டிக் சாம்பியன் தான். ஸ்டேட்டையும் தாண்டி நிறையா வந்துட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். பட் பெண் பிள்ளை, நீ விளையாண்டுட்டு ஹை ஜம்ப் அது இதுன்னு ஓடிட்டு கையை காலை உடச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அதுலேயும் தடை போட்டுட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அந்த காலத்துலலாம் கட் ஆஃப் 97 புள்ளி எவ்வளவோ வாங்கியிருந்தேன். அதில் அந்த காலத்துலலாம் கேஸ்ட் சிஸ்டம் ஓரியன்ட் கோட்டா தான். அதன் ரீதியாக 0.02%, அதாவது 0.02% மார்க் மட்டும் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு மெடிக்கல் மெரிட் சீட் போச்சு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் எடுத்தோம். ஆனால் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது என்னுடைய ஆசை. கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு அது வாய்ப்பே கிடைக்கல. எங்க குடும்பத்துல சொன்னது, பெண்ணா டாக்டர் ஆகுமா, என்ஜினியர் ஆகுமா, அக்கௌண்டன்ட் ஆகுமா, டீச்சர் ஆகுமா, இது எதுவும் ஆகலையா கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவாகு. இதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய பெற்றோர்கள் இப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. இப்ப நான் உட்கார்ந்து பெண்ணியம் நான் பேசுறேன்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு பெருமை இருக்கு, அது ஒரு கர்வமும் சொல்லலாம். அவ்வளவு ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து தமிழ்நாட்டு அழகியாவும் பட்டம் வாங்கி, தொழில்நுட்ப வல்லுநர், பிசினஸ் சிஐஓ, ஸ்வீடன்ல உள்ள நார்டிக் பேங்க், அதில் உள்ள ஒரு பெரிய எம்என்சி பேங்க்ல பிசினஸ் சிஐஓ. இதெல்லாம் விட நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள்ல 3 பேத்தையும் கரை சேர்த்திருக்கேன். அந்த 4 பிள்ளைகள் யாரு தெரியுமா? என்னுடைய தத்து பிள்ளைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு. நான் வெளிநாடு வாழ் இந்தியர். அந்த 4 பேருக்கும் நான் அமைச்சு கொடுத்திருந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கமான ஒரு வாழ்க்கை. அதுல நம்ம கலாச்சாரமும் இருந்தது, வீரமும் இருந்தது. என் 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள். அவர்களுடைய வளர்ப்பு பெண்ணியத்திற்கு துணை நிற்பதாக இருக்குமாறு என்னுடைய வளர்ப்பு இருந்தது. ஸோ இந்த விதத்துல எனக்கு ஒரு கர்வம் இருக்கதான் செய்யுது. ஒரு பெண் நினைச்சா என்ன பண்ண முடியாது. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம எங்கிருந்து வரோம், எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்புல இருந்து நம்ம வந்துட்டு வெளியே வரோன்றது முக்கியம் இல்லை. நம்ம எப்போ கரெக்டான புரிதலுக்கு வரோம். மற்றவங்க கிட்ட இருந்து மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க, நடக்கவே நடக்காது. அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து வரும். பெண்கள் எந்த மாதிரி தெரியுமா? தீப்பெட்டிக்குள்ள இருக்கிற தீக்குச்சி மாதிரி. எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு சவால்கள், உரசி 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 உரசினதுக்கு அப்புறம் தான் அது சுடரொளி. அந்த சுடரொளிய வீட்டுல பத்த வச்சா வீடு ஒளிரும், ஒலிம்பிக்ஸ்ல பத்த வச்சா நாடு ஒளிரும். அந்த சுடரொளிய இன்னொருத்தர் பயன்படுத்த தெரியாதவங்க கையில போனா அந்த சுடரொளியே அழிந்து போயிடும். அதுக்கு அந்த சுடரொளி, அதாவது ஒரு பெண்ணுக்கு தான் எப்படி பயன்பட வேண்டும் இந்த சமுதாயத்துக்குன்ற ஒரு புரிதல் அந்த சுடரொளிக்கு, அதாவது ஒரு பெண்மணிக்கு இருத்தல் வேண்டும். அது இளம் வயதில் இருந்தே பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் ஊட்டப்பட வேண்டும். சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடாது. பொம்பளை புள்ளைய கை நீட்டாதடா, ஏமா ஆம்பளை பையன் அவன் விளையாண்டுட்டு போறாமா, நீ வந்து வீட்டு வேலை செய். வளர்க்குறதே அப்படிதானே வளர்க்குறோம்.
நான் சொல்றேன், நல்லா கேட்டு வச்சுக்கோங்க, என் அனுபவத்துல சொல்றேன். பெண்களை விட ஆண்கள் சுவையா சமைக்கிறாங்கங்க. எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? சமைக்கிறதுல இப்ப வர வர உப்பத்த தலைமுறை எல்லாம் ஆண்களை மிஞ்சவே முடியாது. ஏன் அப்ப சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க? ஏன் பேதத்தை சிறு வயதுல இருந்தே எல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க? ஒரு பெண் இனம் தலை நிமிர்ந்து தன்னுடைய வெற்றி பாதைக்கு முன்னோக்கி செல்லும் போது இமயமலை கூட வழிவிடும். ஆனால் பெண்ணே, நீ உறங்கிக் கொண்டிருந்தால் சிலந்தி வலை கூட உன்னை சிறை பிடிக்கும். பெண்கள்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். பெண்களுக்கான சுபாவம், இயற்கையில உள்ள சுபாவம், பெண்களுக்கான அந்த சுபாவத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஆண் பெண் நிகர், ஆண் பெண் சமம். என்னையா ஆண் பெண் சமம்? எப்படியா ஆணும் பெண்ணும் சமமாக முடியும்? இயற்கையிலேயே பெண்களுக்கு வேற குணாதிசயங்கள், ஆண்களுக்கு வேற குணாதிசயங்கள். இங்க அந்த ஒரு புரிதல் வரணும். சுபாவத்தில் கிடையாது. ஒரு ஆம்பளை மாதிரி நான் கிராப் முடி வெட்டிக்கிட்டு, நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நைட்டு நான் ஊர் சுத்தினா பெண்ணியம் கிடையாது. சமூக பாங்கில், பொருளாதார துறையில், அரசியல் மேடையில் ஒரு பெண் தனக்கான உரிமையை பெற்று வெற்றி வாகை சூடுகிறாள் என்றால் அதுதான் பெண்ணியம். அச்சம், மடம், நாணம் மட்டும் இருந்தா போதாது. பயிர்ப்பு எனும் நுண்ணறிவு இருத்தல் வேண்டும். ஒரு பெண்ணை தலை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா இந்த காலத்துல ஒத்து வராதுங்க. தலை நிமிர்ந்துதான் போய் ஆகணும். ஏன் தெரியுமா? அப்பதான் முன்னாடி குத்துற முட்களும் பின்னாடி குத்துற கத்தியையும் பார்க்க முடியும். இந்த நவீன காலத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணும் தெரியுமா? மலை மாதிரி எழுந்து நிற்கணும். மின்சாரம் மாதிரி தாக்கும் குணம் இருக்கணும். தீயாய் எரிக்கும், சுட்டெரிக்கும், தீமையை சுட்டெரிக்கும், பெண்களின் வெற்றி பாதையில் வரும் நரிகளை சுட்டெரிக்கும் நெருப்பாய் இருக்க வேண்டும். பெண்கள் புயலாய் புறப்பட வேண்டும். நீங்க என்னவாக இருந்தால் அவங்களுக்கு, அவங்களுடைய பார்வைக்கு இனிமையாக இருக்குமோ அந்த பார்வையில் தான் அந்த சமூகம் உங்களை பார்க்கும். பூட்டி இருந்தால் சாவி போட்டு அந்த பூட்டை திறப்பதற்கான வழிவகை கூட அந்த பூட்டுக்குள்ளே தானே இருக்கிறது. உனக்குள் தான் உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. பெண்களுக்கான தாய்மை பண்பை, மென்மை உணர்வை, அன்பு குணத்தை விட்டு கொடுத்து விட்டு நான் வீரமாக வலிமையாக திணறுகிறேன் அப்படின்ற ஒரு பெண்ணியம் வார்த்தைகளை விட்டுவிட்டு பெண்ணுக்கான அந்த குணாதிசயத்தை எப்படி நம்ம பாதுகாத்து, அதே சமயத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, வலிமை மிக்கவளாக, தன்னுடைய உரிமைக்காக போராடி வெற்றி வாகை சூடும் ஒரு மங்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கு தான் பெண்ணியம். நம்ம மண்ணில் ஒருத்தன் கால் வைத்தால் நம் நிலத்தில் அந்த கால்கள் உரமாகும். அதே போல நம் நாட்டு பெண்கள் மீது எவனாவது கை வைத்தால் அந்த கைகள் நம் அடுப்பறையில் விறகாகும். இதுவே பெண்ணியம். நம்முடைய எதிர்காலம் பெண்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிகழ்காலத்தில் நாம் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும், உங்கள் பெண் குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். நம்மளுடைய எதிர்கால நாடு, சமுதாயம் அனைத்தும் பெண்கள் கையில் மட்டும்தான் என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் பெண்ணே, நீ விழித்திடு.